Hello friends, welcome back to Anbu Thozhigal Vlogs. நான் உங்கள் அன்பு தோழி சத்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரைடே vlog தான் பார்க்க போறோம். என் வீட்ல நான் ஃப்ரைடேல என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் பூஜை பண்றேன்றதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இதுல நிறைய டிப்ஸ் வருங்க फ्रेंड्स. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா மணி ஈவினிங் 5 மணி ஆகுது. நான் வாசல் எல்லாம் காலையிலேயே கழுவி தள்ளிட்டேன். இப்போ வாசக்கால நல்லா ஈரம் பண்ணிக்கலாம். ஈரம் பண்ணிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் தான் வைக்க போகிறோம். எப்போவுமே நம்ம வாசல் மஞ்சள் குங்குமத்தோடு நிறைஞ்சு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். இப்போ நான் அரிசி மாவில் கோலம் போட்டுக்க போகிறேன். வெள்ளிக்கிழமையான கட்டாயம் அரிசி மாவில் கோலம் போடுங்க. அது ரொம்பவே நல்லது, வீட்டுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கும். நான் என்ன செய்வேன்னா அரிசியை நல்லா ஊற வச்சுடுவேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அது ஒரு தட்டுலேயோ கிண்ணத்துலேயோ கொட்டி வெயிலில் நல்லா 2 நாள் காய வச்சுருவேன். ஸோ அது நல்லா இறுகி கேக் மாதிரி ஆகிடும். நம்ம உடச்சி நான் பிளாஸ்டிக் பாக்ஸில் அதில் சேகரித்து வச்சுப்பேன். எனக்கு எப்பப்போ தேவையோ அதை நான் இந்த மாதிரி தண்ணியில் கலக்கி அதை நல்லா லிக்விடாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுருவேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா ஓவராலாக இப்படி தான் இருக்கும். இவ்வளோ நல்லா அழகாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வாசலில் பூ வச்சுக்கலாம். பூ வச்சு விளக்கேற்றிக்கலாம். எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் அகல் விளக்கு ஏற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. இது ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் நமக்கு. இப்போது சுவாமிக்கு பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே வியாழக்கிழமையே வாங்கிட்டு வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷான பூ தான் வாங்குவேன் நான். அதுதான் நல்லது நமக்கு. இப்போ பூஜை அறையை ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட் கொஞ்சம் டிம்மாக இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. பூவை சாமிக்கு வச்சிடலாம். நான் எப்போவுமே வியாழக்கிழமையே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு. எப்போவுமே வெள்ளிக்கிழமை தேய்க்காதீங்க, வியாழக்கிழமையே தேய்க்கிறது தான் நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா விளக்கு ஏற்றியாச்சு. எவ்வளோ அழகாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது பார்த்தீங்களா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது என்னோடய பூஜை அறையை பார்த்து. நான் எப்போவுமே விளக்கு ஏற்றிட்டு ரசிச்சுட்டே இருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜை அறையை. இப்போ நான் தீபாராதனை காட்டிக்கிறேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமை தீபாராதனை சாமிக்கு காட்டிட்டு நம்மளோட அடுப்புக்கு காட்டணும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களுக்கு எல்லாமே காட்டணும். அது ரொம்பவும் நல்லது. அடுத்து சாம்பிராணி போட போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொட்டாங்குச்சியை வச்சுருக்கேன். அதில் இது நல்லா ஹீட் ஆகணும். பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது நான் இங்கே முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது சாம்பிராணி பொடி போடும்போது இது சாம்பிராணி வெண்கடுகு. இந்த வெண்கடுகுல சாம்பிராணியில் சேர்க்கறதால நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கண் திருஷ்டியை போக்கும். வீட்டில் இருக்கிற தீய சக்தி, பேட் வைப்ரேஷன் அண்ட் நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே வெளியில் அனுப்பிச்சிடும். ஸோ எல்லாருமே கல்யாணமான பெண்கள் எல்லாருமே சாம்பிராணி வீட்டுக்கு வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் போடணும். போடும்போது இந்த வெண்கடுகையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த சாம்பிராணியை வாசல்லேருந்து காட்டி தான் எப்பவுமே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா வாசலில் இருக்கிற தெய்வங்களை நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவேன். அதுக்கு தான் நான் அந்த மாதிரி செய்கிறது. கடவுளுக்கு எல்லாருக்குமே நான் சாம்பிராணி தூபத்தை காட்டிட்டேன். அடுத்து நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கிச்சன். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்ய வேண்டியது, நைட் டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வாரத்துக்கு ஒரு தடவை மாவு அரைச்சி வச்சுருவேன். அப்புறமா சட்னி அரைக்க போகிறேன். ஸோ தேங்காயை நல்லா உடைச்சி வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நான் வெளியில் வச்சுருக்கேன். அடுத்து சட்னி அரைக்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு தேங்காயை நம்ம துருவிக்க போகிறோம். நான் தேங்காயை எப்போவுமே துருவுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ண மாட்டேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே இந்த அருவாமனையில் தான் தேங்காய் துருவுவேன். தேங்காய் துருவும் போது பத்திரமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் துருவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேங்காய் துருவும் போது ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக ஒரு தேங்காய் துருவல் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதை நான் எப்போவுமே எடுத்து அப்படியே வாயில் போட்டுப்பேன். நீங்களும் அப்படி செய்கிறவங்களா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சல்லுன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தேங்காயும் துருவிட்டேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பத்திரமா அருவாமனை ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ தேங்காயை வச்சு நம்ம சட்னி அரைச்சிடலாம். இப்போ நான் இட்லி ஊற்ற போகிறேன். அதுக்கு ஒரு இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அது ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம்.
மாவு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்கன்னா நல்லா கரண்டியை வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடியில் இருக்கிற உளுந்தெல்லாம் மேலே வரும். இல்லைன்னா இட்லி உங்களுக்கு பந்து போல் வராது. இப்போ வந்து இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து துணியில் தான் இட்லி ஊற்ற போகிறேன். ஸோ அந்த துணியை நினச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி துணியில் இட்லி ஊற்றுறதால இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் துணியில் இட்லி ஊற்றுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தட்டில் வந்து இட்லியை ஊற்றிடலாம். இப்போ இட்லி தட்டெல்லாம் இட்லி குண்டான வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ சட்னி அரைக்க போகிறோம் நம்ம. ஸோ அந்த துருவின தேங்காயெல்லாம் நான் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போவுமே தேங்காயை நல்லா துருவி வச்சுருவேன். இந்தமாரி தேங்காயை துருவி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுப்பேன். இது வந்து எனக்கு தேவைப்படும் போது சட்னிக்கோ இல்லை காய்கறி பொரியலுக்கோ சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறமா பொட்டுக்கடலை. எப்போவுமே பொட்டுக்கடலை சட்னியில் தேங்காய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ இட்லி திறந்து பார்த்தா இட்லி நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து இட்லி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சட்னியும் அரைச்சாச்சு. சட்னி தாளிப்பும் செஞ்சுட்டேன். இப்போ வந்து இட்லி குண்டான்லேருந்து இட்லி தட்டை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்து இது ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த துணியிலேருந்து அழகாக இட்லி அதுவே தானாக வந்துடும். பார்த்தீங்களா, துணியில் சுட்ட இட்லி எவ்வளோ மெத்துன்னு இருக்குது. நல்ல ஒரு வாசனை. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:15 ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு தட்டில் இட்லியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் வரத்துக்கு 11 o'clock ஆகும். ஸோ அவருக்கு இட்லி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இப்போ வந்து நான் இட்லிக்கு இந்த சட்னி, இந்த கார சட்னி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார சட்னி. இது வந்து ஒயிட் சட்னி. ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டா சொல்லவா வேணும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அதனோட ருசி உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன், என்னோட ரொட்டீன். நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டிப்ஸ் எல்லாம் நியூலி கல்யாணமான பெண்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் அன்பு தோழிகள் vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.